Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் செயல்பட்டு வரும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 250க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வரும் நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் விரிவுரையாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அங்கு பயிலும் 17 வயது மாணவி ஒருவர் மெக்கானிக்கல் பிரிவு விரிவுரையாளர் மதன்குமார் என்பவர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட முதல்வர் கல்லூரியின் விசாகா கமிட்டியினரை விசாரணை நடத்த உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த குழு விசாரணைக்கு பதில் பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது பெற்றோரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. விஷயம் அறிந்த மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உடனடியாக இந்த விவகாரம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவியிடம் விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டார். அதன் பேரில் மாவட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திப்பு, விளாத்திக்குளம் டிஎஸ்பி அசோகன், எட்டயபுரம் வட்டாட்சியர் சுபா ஆகியோர் பாலிடெக்னிக் கல்லூரியில் முகாமிட்டு பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் பிற மாணவிகள், விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலர்களிடமும் விசாரணை நடத்தினர். இது குறித்து கல்லூரி முதல்வரிடம் கேட்டபோது புகார் வந்திருப்பது உண்மைதான் என்றார். பெண்கள் பாதுகாப்பு கமிட்டி விசாரித்துக் கொண்டிருப்பதால் விசாரணை அறிக்கை கிடைத்த பிறகுதான் எதையும் தெளிவாக சொல்ல முடியும் என சுருக்கமாக முடித்துக் கொண்டார். இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், விரிவுரையாளரை கைது செய்ய வேண்டும், மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் மற்றும் பாஜகவினர் கல்லூரி வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய ஜனநாயக மாதர் சங்க மாவட்ட செயலாளர் பூ மயில், விரிவுரையாளர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட மாணவியை அழைத்து கல்லூரி நிர்வாகம் 2 நாட்களாக விசாரித்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பாலியல் புகாரை விசாரிக்கும் விசாகா கமிட்டியில் உள்ள 3 ஆசிரியர்கள் பாலியல் ரீதியிலான குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளதால் காவல்துறை எதையும் மூடி மறைக்காமல் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பாலியல் வன்கொடுமை செய்த அந்த ஆசிரியரை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட மாணவியை அந்த கல்லூரி நிர்வாகம் அழைத்து விசாரணை என்கின்ற பெயரில் 2 நாட்களாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய சில மாணவிகளை கல்லூரியுடைய நிர்வாகம் தூண்டிவிட்டு ஆசிரியருக்கு ஆதரவாக சில கோஷங்களை எழுப்பக்கூடிய வேலையை இந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றது. மாணவிக்கு நீதி கேட்டு அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அதே வேளையில் விரிவுரையாளர் மதன்குமாருக்கு ஆதரவாக சில மாணவிகள் கல்லூரி வளாகத்திற்குள்ளே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை களையச் செய்தனர். விசாரணையில் விரிவுரையாளர் மதன்குமார் மீதான குற்றம் உறுதியானதாக அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரை அவர் கைது செய்யப்படவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் பெரும் பேசு பொருளாக மாறிய யார் அந்த சார்
தற்போது வரை தெரியாமல் இருக்கும் நிலையில் எட்டயபுரம் பாலிடெக்னிக் மாணவி பாலியல் புகாரில் மதன்குமார் தான் அந்த சார் என்று தெரிந்தும் காவல்துறை அதிகாரிகள் மதன்குமாரை கைது செய்யாமல் இருப்பதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் பல்வேறு சந்தேகங்களுக்கு வழிவகுத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பெண்கள் அறிவை வளர்த்தால் இந்த வையகம் பேதமை அற்றிடும் காணீர் என்று பாடிய பாரதி பிறந்த மண்ணிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழலை என்னவென்று சொல்வது? நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக எட்டயபுரம் செய்தியாளர் ராமமூர்த்தி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.